ஐயா, பிறக்கும் போதே பிரச்சனையோட பிறக்கிறது தான் பொம்பளை பிள்ளை. அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண பிறக்கிறதா என்ன போல உள்ள ஆம்பளை பிள்ளை. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. பிறக்கும் போது பிரச்சனையோட பிறந்தாலும் வாழும் போது வாங்கி தருவோம் பாருங்க எங்க பெத்தவங்களுக்கு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும். அதை எந்த ஒரு மகனாலையும் வாங்கி தர முடியாது. ஐயா, நான் தான் சொன்னேனே முதல்லயே பிரச்சனைன்னு. பத்தியெல்லாம் பிரச்சனை தன்னால எந்திரிச்சு வருது. ஒரு ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு இருக்கும்போது அவன் அப்பங்கார முகத்தை பார்த்தா தெரியும். அவன் ஃப்ரெண்டு வந்திருப்பான், என்ன மாப்பிள்ள வரவா செலவா அப்படின்னு சொல்லி கேட்பான். வரவுனா என்னடா செலவுனா என்னடான்னு அப்பங்காரன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், மாப்பிள்ள வரவுனா ஆம்பளை புள்ள, செலவுனா பொம்பளை புள்ள. மாப்பிள்ள வரவுடாதா, வரவு தாண்டா, வாடா பாட்டியப்பா அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். மாப்பிள்ள செலவு தாண்டோ அப்படின்னு கழுத்தை கீழே தொங்க போடுவான். ஐயா, பாதியிலேயே விட்டுட்டு போறவதான், பெத்தவங்களை பாதியிலேயே விட்டுட்டு போறவதான் பொம்பளை புள்ள. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பாதிய பெற்றோர்களுக்காக அர்ப்பணிக்கிறவன் தான் ஆம்பளை புள்ள. புகுந்த வீடு போனத்தோட பிளாசத்தை மாத்திக்கிட்டு போறவதான் பொம்பளை புள்ள. ஆனா நம்ம ஆளு ஆம்பளை எந்த வீடு புகுந்தாலும் பிளாசத்தை மாத்தாம இருக்கிறவன் தான் ஆம்பளை புள்ள. மகள்லாம் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்துட்டுதாயா பெற்றவங்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க முடியும். ஆனா அந்த மகள் இருக்காளே, கல்யாணத்துக்கு பிறகு புகுந்த வீடுன்னு ஒண்ணுக்கு போய் தன்னோட மாமனாரை ஆதரிச்சு, மாமியாரை ஆதரிச்சு, நாத்தனாரை ஆதரிச்சு, கொழுந்தனாரை ஆதரிச்சு, இப்படி எல்லாரையும் ஆதரிச்சு. சார், அந்த அம்மா சரண்யா அம்மா சொல்றாங்க, நாங்க கொழுந்தனாரை ஆதரிக்கிறோம், மாமனாரை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் ஆசை கொழுந்தியால ஆதரிக்கணும்னு. ஆனா ஏன் பொண்டாட்டி விட மாட்டா. இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க சார் இவங்க எல்லாம் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஆதரிச்சிருந்தா இந்நேரம் கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒண்ணு அழிஞ்சிருக்காதுங்க சார். இப்படி எல்லாரையும் ஆதரிச்சு அந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு இருக்கும் போது அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அம்மா உன்னை பெத்தவங்க நல்லபடியா வளர்த்திருக்காங்கன்னு. அந்த நல்ல பேரை ஒரு மகனால மட்டும் தாயா எடுத்து தர முடியும். எந்த ஒரு மகனாலையும் எடுத்து தர முடியாதுயா. ஐயா, பொண்ணு பார்க்க போனா கூட ஆகா பொண்ணு நல்லா இருக்கே, சரியான பிகரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்ல மாட்டான் எங்கால ஆம்பளை புள்ள. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மேட்சாகுமான்னு பாக்குறவன் தான் ஆம்பளை புள்ள. ஆனா பொண்ணு என்ன தெரியுமா பாப்பா, எந்த ஆளு நம்மளுக்கு மேட்சாகும் அப்படின்னு தான் பாப்பா. கடமையும் பொறுப்பும் ஒரு குடும்பத்துல யாருக்கு அதிகமா இருக்குன்னா அது ஆம்பளை பிள்ளைக்கு தான் அந்த கடமையும் பொறுப்பும் அதிகமா இருக்கு. இதே ஒரு பெத்த தாய் தாப்பன அனாதையா விட்டுட்டா அந்த வீட்டுல 4 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் ஊர்ல உள்ளவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, என்னம்மா உங்க தாய் தாப்பன அனாதையா விட்டுட்டியா அப்படின்னு. அந்த குடும்பத்துல ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும், ஏய் என்னடா உங்க ஒப்பனையும் ஆத்தாலையும் தனியா விட்டுட்டா, அனாதையா விட்டுட்ட, இதுக்கு அவனை பெத்தானுவ அப்படின்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைய தான் கேட்பான். ஆக அந்த கடமையும் பொறுப்பும் ஆம்பளை பிள்ளைக்கு தான் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்கயா. இந்த பசங்களுக்கு தெரிகிற சூதுவாது எதுவுமே தெரியாது. அவங்க மனசு இருக்கே, அவங்க மனசு ஒரு பூ மாதிரி சார். அண்ணே, அந்த பூவும் ஒரே நாள்ல பொசிங்க வாடி போயிரும். அண்ணே, நீ இன்னும் அந்த பூ பேரை கேட்கவே இல்லையே, அதுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டே. என்னன்னு அந்த பூ பேர் என்ன தெரியுமாண்ணே? அன்புனே. அந்த அன்பு என்னைக்குமே வாடாதுண்ணே. தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சாப்பா? இன்னும் ஆகலண்ணே. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் உனக்கு அப்படிதான் தெரியும், பூவுலயே பெரிய பூ அன்புன்னு. கல்யாணம் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் பூவுலயே எந்த பூ பெரிய பூ தெரியுமா, அதான் பொங்கல் வைக்கிற ஆப்பு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமையா. இன்னைக்கு ஒரு வீட்டுல எவ்வளவுதான் கஷ்டம் இருக்கலாம், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொம்பளை பிள்ளைக்கு பட்டு பாவாடை, பட்டு சட்டை, நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு, தலையில பூவை வச்சுக்கிட்டு, காலில் கொலுசை போட்டுக்கிட்டு கலகல கலகலன்னு வீட்டில் ஓடும் பாருமே. அந்த பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஓடுற ஒரு இன்பத்தை ஒரு மயனால கொடுக்க முடியுமா ஐயா? பொம்பளை புள்ள பட்டு பாவாடை கட்டிக்கிட்டு கொலுசு மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள சல 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 சலான்னு ஓடுதான். அதுக்காக நீயும் நானும் பட்டு பாவாடை கட்டிக்கிட்டு ஓடணும்னா ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசுவாங்க. பட்டுப்பாவாடை கட்டிட்டு ஓடுன்னு சொல்றாங்க ஐயா. இந்த பொண்ணுங்களை எப்படிங்கிற சொல்றாங்க ஐயா, சேலை கட்டிய சிங்காரங்களே
தாவணி போட்டு பார்த்த நளினங்களே, சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கங்களே, நிறங்களே, மலர்களே, மனங்களே, வாசங்களே, நேசங்களே, பட்டுப்பாவாடை கட்டிய பக்கா அழகான பெண்களை வர்ணிக்கிறா சார். உங்களை என்ன சார் வர்ணிக்கிறா? லுங்கி கட்டிய கேடிகளே, வேட்டி கட்டிய காளை மாடுகளே, அப்படிதான் வர்ணிக்கிறான். ஐயா நீங்க வந்து பொம்பளை பிள்ளைக்கு இப்படியெல்லாம் வக்காலத்து வாங்குறீல, உண்மையிலே சொல்றேன், சத்தியமா எவ்வளவு விளக்கம் எனக்கு தெரியாது ஆம்பளை பிள்ளைக்கு இப்படியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு. ஏன் தெரியுமா? ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தானையா தெரியும். பொம்பளை மனசு பொம்பளைக்கு தான் தெரியும்னு சொல்றாரு ஐயா. அது ஆம்பளையோட மனசையும் தெரியும், பொம்பளையோட மனசையும் தெரியும். அதனாலதான் உன்னை பெத்தா ஒரு அம்மா. நீ இரு கொஞ்சம் சும்மா. மக வாழ்ந்த வாழ்க்கையில மாச 4 விளக்க மாறான் சார். ஏட்டி அக்கா என்னடி அக்கா சின்ன குட்டி புருஷன் நட்டுக்கிட்டு நிக்கிறானா? ஐயா திருவளத்தை உங்க பல்லு உழவு ஒரு முளத்தை. போடி போடி பொழப்பத்தை விட புறம்போக்கில் நின்று பார்த்தா அண்ணாந்து வானத்தை பார்த்தாலாம். மழை பெஞ்சு ஊரெல்லாம் ஓடுதான் தண்ணி, பாத்ரூம்ல உக்காந்துட்டு குளிக்குதான் பண்ணி. கத்தரிக்காய் சொத்த புடலங்க நத்த, தண்ணில என்ன தலையில பூவு, மாறி பாடாத என் மாமு. என் அதிசயமான சரக்கே கொண்டு போய் அதராப்பட்டினத்துல இறக்க பண்ணான. சுசிலா சுசிலா தண்ணிக்கு, சுசிலா புருஷன் டில்லிக்கு, ஆத்து மணல சோறாக்கி, அவரை பிஞ்ச கரியாக்கி, என்னடி குழம்பு பொமுனாட்டி, கருவாட்டு குழம்புனா உன் பொண்டாட்டி. எந்த பொண்டாட்டிக்கு அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்க தெரியுது? பாட்டு படிச்சானாம் பட்டுக்கோட்டை, பொசுக்குன்னு போனானாம் புதுக்கோட்டை. என் கழுத்து நின்று போச்சுடா என் கந்தர்வ கோட்டை. இன்னைக்கு அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பயல்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும், காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. பயலுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு காசை கறந்து விடுறாங்க. கறந்து விட்டு இவங்க போய் காலேஜில் கட்டுறாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்க செல்லுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா. இந்த பயலுங்க எப்படி அம்மா அப்பா காப்பாத்துக்க போறாங்க? ரீசார்ஜ் பண்றதுக்கு காரணம் மிஸ்ரு கால் மட்டும் இந்த ஆத்தா கொடுத்துட்டு கம்முன்னு கிடக்கும். அவன் ரீசார்ஜ் பண்ணிட்டே சார்ஜ் இல்லாம போய் கிடப்பான். தப்பெல்லாம் அங்க வச்சுக்கிட்டு என் பிள்ளைல சொன்னா என்ன தப்பு? பொம்பளை புள்ள பொழப்பெல்லாம் மிஸ்டு காலில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆம்பளை பொழப்பெல்லாம் ரீசார்ஜில் ஓடிக்கிட்டு இருக்கியா. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லையா, காலேஜுக்கு ஃபீஸ் ஆனா கரெக்டா கொண்ட கட்டிடும். எந்த பொம்பளை பிள்ளையாச்சும் எந்த பையனுக்காச்சும் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காயா, அந்த பொண்ணுதாயா அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியையும் மன நிறையும் கொடுக்கும். பொண்ணுங்கள்லாம் பெரும்பாலும் அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு அவங்களோட குடும்பம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியை மன நிறையும் கொடுக்குது ஐயா. இன்னைக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பா பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்குதுங்க? அதை சொல்லுங்க. 98% காதல் திருமணம், 2% தான் இவங்க சொன்ன 2% தான் இவங்க சொன்ன பெத்தவங்க பார்த்தவங்களை கட்டிக்கிறவங்க. பயல என்ன பண்றாங்க? பொண்ணு பாக்குறதுக்கு ஒவ்வொரு வீடா போறாங்க. அங்க கொடுக்குற ஸ்நாக்ஸு, பச்சி, பழம் எல்லாத்தையும் தின்னுபுட்டு கடைசியா என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? பொண்ணு பிடிக்கலங்கிறாங்க. ஏன்டா பிடிக்கல? பொண்ணு ஐஸ்வர்யா ராயாட்டா இல்லைங்கிறான். அட கிறுக்கு பாருங்களா, இருக்கிறதே ஒரு ஐஸ்வர்யா ராய் தாண்டா, அதை எத்தனை பேரா கட்டிக்க முடியும்? ஆம்பளை பிள்ளையெல்லாம் ஐஸ்வர்யா மாய்க்கு பொண்ணு கேட்கிறோம் சரியில்லை, அதுல என்னையா தப்பு? ஏன் பொம்பளை பிள்ளை கேட்கறது இல்லையா? எனக்கு விஜய் மாரிக்க மாப்பிள்ளை வேணும், எனக்கு அஜித் மாரிக்க மாப்பிள்ளை வேணும், எனக்கு தனுஷ் மாரிக்க மாப்பிள்ளை வேணும்னு நீங்க கேட்கிறீங்க. ஆனா நாங்க ஆம்பளை பிள்ளை அப்படி இல்லையா, எந்த ஒரு மொக்க பிகர் கிடைச்சாலும் அதை இதுதான் ஐஸ்வர்யா ராய் நினைச்சிட்டு வாழும்யா. அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுப்பது மகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர மகனால இருக்க முடியாது. பெத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய படிக்க வச்சாங்க, படிக்க வச்சு BA டிகிரி வாங்கிட்டான். ஆனா அவனுக்கு வேலை கிடைக்கல, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. அந்த பெத்த தாய் தப்பனுக்கு இவனா சம்பாரிச்சு சோறு பட்டாதான் உண்டு, இல்லைன்னா அவங்க பட்டினி செத்து போயிடுவாங்க. அந்த நிலைமையில பார்த்தா ஆகா நம்ம படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது, எந்த வேலையாவது செஞ்சு நம்ம பெத்த தாய் தப்பனுக்கு சோறு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். ஹோட்டலா போனா, கடையா ஏறினா, ஒவ்வொரு கடையிலையும் வேலை கட்டான். ஒருத்தனு வேலை கொடுக்கல, கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளனா. அப்பதான் நினைச்சான், ஐயோ நம்மளுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, நம்ம அப்பா அம்மா பட்னியா கிடந்தே செத்துருவாங்க பிறகு அப்படின்னு நினைச்சான். இவன் நினைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்து கிரவுண்டு, ஒரு பெரிய கிரவுண்டில் சர்க்கஸ் கம்பெனி போட்டிருந்தாங்க.
அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜரை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டான். உனக்கெல்லாம் வேலை கிடையாது, வெளியில போடணும்னு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளலாம் அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர். அப்பதான் இவன் சொன்னான், ஐயா எனக்காக பார்க்காதீங்க ஐயா, எனக்காக நான் வேலை கேட்கல, என்னுடைய பெத்த அம்மா வயசாகி வீட்டில் கிடக்குறாங்க, அவங்களுக்கு நான் சோறு போடணுயா, அதனால எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டான். அப்பதான் அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர் சொன்னாரு, அப்படியா உனக்கு வேலை தரேன், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறாயா அப்படின்னு சொன்னா. என் சர்க்கஸ் கம்பெனியில ஒரு குரங்கு ஒன்று அறுத்துக்கிட்டு ஓடிருச்சு, வேணா குரங்கு வேஷம் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, ஐயா எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு நான் எந்த வேஷம் வேணாலும் போடுறேன் அப்படின்னு சொல்லி குரங்கு வேஷம் போட்டான். குரங்கு வேஷம் போட்டு இந்த கம்பில இருந்து அங்கேயும் அந்த கம்பில இருந்து இங்கேயும் தாவுனான். தாவிக்கிட்டு இருக்கும்போது கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரிக்க பிடிச்ச புடிய விட்டு சிங்கம் இருந்த கூண்டுக்குள்ள போய் பொத்துன்னு விழுந்துட்டான். சிங்கம் அப்படியே கடிச்சு திங்கிறதுக்கு அவனோட பிராண்டுது, மேல வந்து தாவுது. அப்பதான் நினைச்சான், ஐயோ நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்த போய் இன்னைக்கு நம்ம சாவ போறோமே அப்படின்னு கடந்து கத்துனான், கதர்னான். எல்லாரும் இதே போலதான் வேடிக்கை பார்த்தாங்க, இப்படி வேடிக்கை பார்த்தாங்க. அப்பதான் அந்த சிங்கம் வாய் பேசினுச்சு, கவலைப்படாத, நீ பிஏ படிச்சு புட்டு குரங்கு வேஷம் போட்டிருக்க, நான் எம்ஏ பிஏ படிச்சு புட்டு சிங்க வேஷம் போட்டிருக்கேன். அந்த எந்த வேலை செஞ்சாவது எந்த வேஷம் போட்டாவது தன்னுடைய பெத்தங்களை காப்பாத்த நினைக்கிறாங்க பத்தியா, அதான் ஆம்பளை பிள்ளை. ஆனா பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா செய்யும், முதல்ல கண்ணாடி எடுத்துட்டு காலையில எங்கிறங்க இப்படி லிப்ஸ்டிக் வேஷம் போடும், அப்புறம் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு இப்படி வெள்ளை அடிக்கும். இதுதான் பொம்பளை பிள்ளை, இந்த வேஷம் தான் போடும். இதெல்லாம் ஏன் போடுறா? உதட்டுல திட்டினா தானே நீ பாக்குற, முகத்துல பூசினா தானே நீ பாக்குற, நீ இதெல்லாம் தான் பாக்குறதுனால தான் போடுறா, சும்மாவா போடுறா? பசங்கள்லாம் அப்பா அம்மாவை காப்பாத்துறங்கன்னு சொல்றதெல்லாம் அந்த காலையா, இந்த காலத்துலதான் மகதாயா பெத்தவங்களை காப்பாத்துறா. எப்படி தெரியுமா? பெட்ரோல் பேங்க்லயும் நகை கடையிலயும் ஜவுளி கடையிலயும் இப்ப இல்லாத பொண்ணுங்களே கிடையாது. அந்த அளவுக்கு தன்னோட கஷ்டத்தை, அம்மா அப்பா கஷ்டத்தை உணர்ந்து பெத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரணும்னு இப்ப மகதாயா நினைக்கிறா. எந்த மகையா நினைக்கிறா? பூத்துல வேலை பார்க்குறோம், ஜவுளி கடையில் வேலை பார்க்குறோம், வளையல் கடையில் வேலை பார்க்குறோன்னு எப்போ தெரியுமா? திருமணம் ஆகிற வரையிலும். அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் பொண்டாட்டியா இருந்தாலும் குப்பக்காரன் பொண்டாட்டியா இருந்தாலும் பெத்தவங்க உடம்பு சரியில்லாம இருந்தா ஆத்தா ஒரு 500 ரூபா கொடுன்னு கேட்டா அது கடை. ஆத்தா ஒரு 500 ரூபா கொடுன்னா அது கடை, ஒரு மாசத்துல திருப்பி கொடுக்கணும். எப்ப தருவான்பா? இதே நான் பெத்த மயன்ட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது உரிமை, அவன் கொடுக்கணும். அது சட்டத்துல எழுதி இருக்கு, இல்லைன்னா உள்ள பிடிச்சு தள்ளிடுவான். அடுத்து கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பொம்பளை பிள்ளை என்ன வேஷம் தெரியுமா போடும்? பஞ்ச வேஷம் போடும். என் வீட்டுல அது இல்ல இது இல்ல, அது வாங்கி தாப்பா இது வாங்கி தாமான்னு பஞ்ச வேஷம் போடும்யா. கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா நாங்க ஏன் பஞ்ச வேஷம் போட போறோம்? அளவோட கேட்டா எங்களால வாங்கி தர முடியுமா? எங்களால வாங்கி தர முடிஞ்ச குரங்கு தான் வாங்கி தர முடியும். அதுக்காண்டி நீங்க சிங்கத்தை கேட்டா எங்களால கொண்டு வந்து தர முடியாதுமா. பொம்பளை பிள்ளை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அப்ப மேலதான் பொம்பளை பிள்ளை பாசமா இருக்கும். ஏன் தெரியுமா அப்ப மேல பொம்பளை பிள்ளை பாசமா இருக்கு? அப்பதான் எல்லாத்தையும் புருஷன் வீட்டுக்கு சுருட்டிட்டு போகலாம். எல்லாரும் சொல்றாங்க சுருட்டிட்டு போறோம் சுருட்டிட்டு போறோம் சுருட்டிட்டு போறோம்னு. அப்படி என்னத்தையா சுருட்டிட்டு போயோம்? சுருட்டிட்டு போய் நாங்களாயா வச்சுக்கிறோம், எங்க புருஷனுக்கு தானையா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லையா, நகை நட்டு கழட்டி கொடுக்கறது இல்லாம அவங்க தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு தாலி கொண்டையும் கழட்டி கொடுக்குறோம்யா. அது ஏன் தெரியுமா மாப்பிள்ளை கொண்டு சுருட்டி கொண்டு கொடுக்குறியா? உங்களை கட்டிக்கிறதுனால ஆம்பளை பாதிக்கப்படுறான், அதனால கொடுக்கிற நிவாரண நிதி அது. பொம்பளை பிள்ளைக்கு என்ன தெரியுமா, அண்ணன் தம்பி எப்படி சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளுக்கு பொங்க சீரும் தீபாவளி சீரும் வந்தே ஆகுன்னு பாக்குறதா பொம்பளை பிள்ளை. அதனால தான் சொல்றேன், பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுப்பது ஆம்பளை பிள்ளையே, ஆம்பளை பிள்ளையே, ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றேன்.